இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமுலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 4ஆம் தந்திரம் 6வது அத்தியாயம் வைரவி மந்திரத்தில் இன்று நாம் 1901வது மந்திரம் என்று நாம் சிந்திக்க உள்ளோம். ரத்தன்குமார் ஐயா, நீங்க ஆர்டர் பண்ணிக்கீங்க. நன்றி. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். திருமுலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமுலரின் திருமந்திரத்தில் 4ஆம் தந்திரத்தில் 6வது அத்தியாயம் வைரவி மந்திரம் பாடல் 1091 பார்க்க இருக்கின்றோம். பாடல் ஒலிக்கின்றது. தாமக்குழலி தயை கண்ணி உள் நின்ற வேமத்திருள் ஆற வீசும் இளம் கொடி ஓம பெரும் சூடர் உள்ளெழுனும் புகை மேவித்தமுதோடு மீண்டது காணே. தாமக்குழலி தயைக்கண்ணி உள்நின்ற வேமத்திருளுற வீசும் இளங்கொடி யோமப் பெருஞ்சுட உள்ளொரு நுண்புகை மேவித்தமுதோடு மீண்டது காணே. இதன் விளக்கமாக சரவணனையா தளத்திலிருந்து, குருவாகிய இறைவன் அருளிய வழிமுறையில் சாதகம் செய்தால் நறுமணம் வீசுகின்ற மலர்களை சூடியிருக்கும் கூந்தலுடன் கருணை பொழியும் கண்களை உடைய வைரவியானவள் சாதகர்களின் உள்ளுக்குள்ளே வீற்றிருந்து அவர்களின் ஆணவ மலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கி அருளுவாள். வெளியில் செய்யும் யாகத்தீயில் வரும் நுண்மையான புகையைப் போலவே உள்ளுக்குள் இருக்கும் மூலாதார அக்னியிலிருந்து குண்டலினி சக்தியை ஒவ்வொரு சக்கரங்களாக மேலே ஏற்றி சென்று தலை உச்சியில் உள்ள சகசிர தலத்தில் சேர்த்து அங்கே அமிர்தத்தை சுரக்க வைத்து அதை பருகிய ஆன்மா ஆணவத்திலிருந்து முழுவதும் மீண்டு தூய்மையானதாக திரும்பி வருவதை காணுங்கள். இது சரவணன் ஐயா தளத்தில் கொடுத்திருக்கிற விளக்கம். ஐயா சத்யநாராயண ஐயா, பாருங்கள் ஐயா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஓம் திருமலர் திருவடிகள் போற்றி போற்றி. இன்னைக்கு பாடல் 1091. சுருக்கமா சொல்றதா இருந்தா ஒளி மண்டலத்தை உண்டாக்குவாள் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம் ஒரு பார்வையில. பாடல் தாம குழலியை கண்ணி உள் நின்ற ஏமத்து இருள் அற வீசும் இளங்கொடி ஓம பெருஞ்சுடர் உள் எழு நுண்புகை மேவித்து அமுதோடு மீண்டது காணே. அதாவது மலர் மாலைகள் சூடிய குழலி தேவி, கருணை பொழியும் கண்களை உடையவள். அவள் உயிருக்கு மயக்கத்தை தரும் அறியாமையின் இருளை போக்கும் குண்டலினி சக்தியாக ஒளி வீசுகின்ற இளங்கொடி ஆவாள். மூலாதாரத்தில் எழுகின்ற மூலக்கணல் எழுப்பும் மூலவாயுவுடன் சேர்ந்து ஒளிமண்டலத்தை உருவாக்குவாள். அவளை இனம் கண்டு கொள்வீர் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்னொரு உரையாசிரியர், மனம் கமழும் மலர் சூடிய நீண்ட கூந்தலை உடையவள், பேரருள் வாய்ந்த கண்ணை உடையவள், 6 உயிர்களின் அக இருளை கடிந்தோட்டும் பேரொளி பிளம்பாம் இளங்கொடி கண்ணி, அகத்தே கொப்புளின் கண் அஞ்செழுத்தால் வளர்க்கப்படும் ஓம பெருஞ்சுடர், அதன் அகத்தெழும் நறுமண நுண்புகை. அத்தகைய திருவருளாற்றால் நமக்கு வேண்டும் எல்லா நலமும் மேவுத்து அருளமுது ஊட்டி காத்தது என்க. வீசும்னா ஓட்டும்னு சொல்றாங்க. உன்னின்ற ஏமத்திருள்னா அஞ்ஞானம், ஓம பெருஞ்சுடர்னா நாபி, உள்ளெழு நுண்புகைனா பிராணன் அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சம் பொழிப்புரை குறிப்புரை மாதிரி பார்க்கறதா இருந்தா, மாலையை அணிந்த கூந்தலை உடையவளும் அருள் பொழியும் கண்களை உடையவளும் உயிரின் அறிவில் பொருந்திய வலிய ஆணவ இருள் போக்கும்படி ஞான ஒளியை பரப்புகின்ற இளமையான கொடி போல்பவளும் ஆகிய வைரவி வெளியில் ஓமத்தி வடிவாயும் உள்ளே மூலாக்னி வடிவாயும் பொருந்தி விந்துதானத்து அமுதத்தோடு இருதயத்தில் வந்து நின்றதை நீ காண்பாயாக. குறிப்பு பார்த்தீங்கன்னா, பின்னர் உள்ளெழுதல் கூறப்பட்டமையால் முன்னர் வெளியில் எழுதல் பெறப்பட்டது. மூலாக்னி கருத்து பொருளாதலின் அதனை நுண்ணிதாக கூறியதோடு புகை எனவும் கூறினார். மேவி என்பது ஈறுகெட்டு நின்றது, விந்து என்பது வலித்தல் பெற்றது. இதன்
ஆனால் சக்தி வழிபாட்டினை புறத்தும் அகத்தும் அழலோம்பல் முறையால் செய்க என்பது கூறப்பட்டது அப்படின்னு விளக்கம் கொடுத்திருக்காங்க. வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி. ஓம் திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம் சரணம். நன்றி சத்யநாராயண ஐயா. கிருத்திகாமா வாருங்க. அனைவருக்கும் இனி காலை வணக்கம். நம்ம ரத்னையா சொல்றது, சத்யநாராயண சொல்றது எல்லாமே கேட்டோம். ஸோ பாடலினுடைய பொருள் நமக்கு தெரிஞ்சு, இது மேலும் ஒரு சில நுணுக்கம் மாத்திரம் நம்ம பார்க்கலாம். என்ன சொல்றாரு அப்படின்னா, காமக்குழலி தயை கண்ணி அப்படின்னு அவளை பத்தின இந்த மொத்த பாடலையும் ஒரு 2 உருவகங்கள் வருது. என்ன வருது அப்படின்னா, காமக்குழலி தயை கண்ணி, அதுக்கப்புறம் உள்ளின்ற வேமத்து இருளற வீசும் இளங்கொடி அப்படின்னு 3வது இது சொல்றாரு. அப்புறம் ஓம பெருஞ்சுடர் உள்ளெழு நுண்புகை மேவி தமதோடு நீண்டது காணே அப்படின்னு அது ஒரு செயல். சோ முதல் 2 வரியில அன்னையை குறித்த ஒரு ஒரு ஓமை வருது. அந்த ஓமைன்னு சொல்றதை விட அவளுடைய அழகை குறித்த ஒரு 2 பண்புகள் வருது, 3 பண்புகள் வருது. 3வது வரி 4வது வரியில அவள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் பற்றி பேசணும். இப்ப அதுக்கு முன்னாடி இது முதல் இதுல என்ன சொன்னாரு அப்படின்னாக்க, இதற்கு முந்தைய மந்திரத்துல நிறைத்து நியதி நியமம் செய்தானே அப்படின்னு நந்தி செய்திருக்கக்கூடிய, நந்தி நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு பூஜை முறை அல்லது வழிபாட்டு முறையை பத்தி நம்ம பார்த்தோம் நேத்திக்கு பாடல்ல. நிறைத்த விராசி நெடுமுறை எண்ணி பிறைச்சதம் 8 முன் பேசிய நந்தி நிறைத்து நியதி நியமம் செய்தானே அப்படின்னு ஒரு வழிமுறை நமக்கு சொல்லி கொடுத்தாரு. இந்த வழிமுறை செய்யும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு பலன் மாதிரி இதை நம்ம எடுத்துக்கலாம். இல்ல இதையும் கூட நம்ம ஒரு வழிமுறையாக பார்க்க முடியும். ஏன் அப்படிங்கறத முடிவுல சொல்றேன். இப்ப அடுத்தாப்புல என்ன சொல்றாரு, தாமக்குழலி அப்படின்றாரு. தாமம் அப்படின்னா என்னது அப்படின்னா மலர் மாலை. அப்போ எப்படி உரையாசிரியர்கள்லாம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா, மலர் மாலையை சூடிய தேவி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ மலர் மாலையை சூட முடியுமா தலையில? நிறைய மலர்களை சூடுவோம் நம்ம. அப்போ மாலையை எங்கனம் சூடுவது, மலர் மாலையை எங்கனம் சூடுவது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்ப என்ன சொல்றாங்க, சாமம் சாமம். இதுக்கு நம்ம அபிராமி பட்டர்தான் நமக்கு ரொம்ப நெருக்கமான இத சொல்லுவாரு. என்ன சொல்லுவாரு அப்படின்னாக்க, பூங்கமல் பூங்கடம்பு சாத்தும் குழல் அணங்கே அப்படின்னு அவளுடைய தலைமுடியை பத்தின வர்ணனை அபிராமி காட்டுல நிறைய உண்டு. ஒரு இடத்துல சொல்லுவாரு, கமல் பூங்கடம்பு சாத்தும் குழல் அணங்கே அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு இன்னொரு இடத்துல சொல்லுவாரு, கண்ணங்கரிய குழலும் கண்மூன்றும் கருத்தில் வைத்து பிச்சி மொய்த்து முத்தார் பிச்சி மொய்த்து கண்ணம் கரிய குழலும். அப்ப அந்த இடத்துல பூவை பத்தி சொல்லுவாரு. அதே சமயம் அவளுடைய கூந்தலினுடைய அடர்த்தி பத்தி சொல்லுவாரு. அப்புறம் இன்னொரு இடத்துல சொல்லுவாரு, கனம் தரும் பூங்குழலாள் அப்படின்னு தலைவின் தேவியினுடைய சிகை பத்தி, அதாவது அந்த முடி பத்தி அவ்வளோ இது நிறைய சொல்லுவாரு, வர்ணனை சொல்லுவாரு. அடுத்தாப்புல இன்னொரு இடத்துல சொல்லுவாரு, பொங்கிவர் பூங்குழலாள் திருமேனி குறித்தவரே அப்படின்னு சொல்லுவோம். என்ன அர்த்தம்? இந்த எதனால இந்த இடத்துல என்ன சொல்றாங்க பாருங்க, தாமக்குழலி அப்படின்ற என்ன அர்த்தம்? தாமம்னா என்ன அப்படின்னாக்க, மலர்களால் ஆகிய கூந்தல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த இடத்துல அப்படி வேணா எடுத்துக்கலாம். அப்போ ஒரு மலர்களால ஒரு கூந்தல் ஆக முடியுமா அப்படின்னா, அந்த அந்த இந்த ஒண்ணுக்கும் ஒரு உருவகம் இருக்குன்னு நான் சொன்னேன். இப்ப இதுல என்ன இருக்கு அப்படின்னாக்க, தேவியினுடைய கூந்தலை 2 விஷயத்துக்கு உருவகமா சொல்லுவாங்க.
கூந்தல் வந்து நம்மளுடைய வளமைக்கு அடையாளமா நம்ம எடுத்துக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம உடம்புல இருக்கிறத விட்டுறலாம். தேவியை பத்தி முதல்ல பார்க்கலாம். இல்ல நம்மள்ட்ட இருந்து தேவிட்ட போலாம். நம்ம வந்து கூந்தல்ங்கிறது நம்முடைய அடையாளம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா குழந்தை வளர 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 நம்ம முதல்ல முடி இருக்காது. அப்புறம் முடி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து 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 நம்ம பெரியவங்களாகும் போது முடி நல்ல நம்ம ஒரு இளமையில இருக்கும்போது முடி வந்து நல்ல அடர்த்தியா இருக்கும். இல்ல கொஞ்சம் எப்படியோ இருக்கும். ஆனா ஆரோக்கியமான முடி இருக்கும். அப்புறம் கொஞ்சம் வயசாக வயசாக அந்த முடியினுடைய தன்மை மாறும். அடுத்தாப்புல நிறம் மாறும். ஒரு மனிதனை அடையாளப்படுத்துவது என்ன அப்படின்னா அது முடிதான். நீங்க பாத்தீங்கன்னா இது எல்லாருக்கும் நிகழும். இப்ப நம்ம சாயம்லாம் போடுறாங்க, அதெல்லாம் வேற காரியம். அதை பத்தி பேச வரல. ஆனா முடி என்பது ஒரு நம்முடைய உடலினுடைய இத வந்து வெளிக்காட்டக்கூடிய ஒரு விஷயம், தன்மையை வெளிக்காட்டக்கூடிய ஒரு விஷயமா நமக்கு இருக்கு. ஆனா தேவிய வந்து நம்ம பார்க்கும் பொழுது இத நேரு எதிரா வச்சுப்பாங்க. தேவி வந்து சொல்லும் பொழுது ஒரு முடிங்கிறது எதை வெளிக்காட்டணும், அந்த உடலினுடைய தன்மையை வெளிக்காட்டுவதாக இருக்க வேண்டும் அப்படிங்கறத நம்மளுக்குள்ள பார்த்துட்டோம். அப்போ தேவிக்கு எப்படி தேவியினுடைய தன்மை, அப்ப நீண்ட முடி, கரிய கூந்தல், மலர்கள் நிரம்பிய கூந்தல் அப்படின்னா அந்த உடல் வந்து எதற்கு அடையாளம் அப்படின்னா வளமைக்கு. ஏன்னா அவளுக்கு நிறைய நீள முடி இருக்கு, அவ்வளவு பேரழகியா இருக்கா. முதல் பண்பு வந்துருச்சு. கண்ணங்கருக்க இருக்கு. சோ அவ எப்படி இருக்கா, இளமையா இருக்கா. அப்ப இளமைனா என்னது, வேகம், அறிவு. அதுக்காக முதுமை அறிவு இல்லையான்னு சொல்ல முடியாது. ஆனா இதெல்லாம் கலந்த ஒரு, ஏன்னா அந்த அறிவை குறிக்கக்கூடிய வேறு சில விஷயங்கள் வந்து குறிப்பு அவளுடைய அங்கலவண்யத்தை பத்தி பேசும்போது வரும். அப்போ அந்த முடியை வந்து எதுக்கெல்லாம் ஊமையா, எதுக்கெல்லாம் அடையாளமா நம்ம எடுத்துக்கலாம், இளமைக்கு அடையாளம் எடுத்துக்கலாம். என்றுமே இளமையாக இருக்கக்கூடியவளாக ஸ்ரத்தையா. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் வெறும் கொண்டை போட்டுட்டு உட்காந்துருப்பாங்க. அப்படி இல்ல, நல்ல நறுமண தைலம் பூசி நல்ல தலைய பின்னி தலை நிறைய பூ வைக்கிறதுனா என்ன அப்படின்னா ஸ்ரத்தை எடுத்து அலங்காரம் செய்து கொள்வது. அந்த முடியின் மேல் ஒரு அக்கறையை காட்டுவது, ஒரு ஒழுங்கு, ஒரு நேர்த்தி. அப்ப நேர்த்தியை, ஒழுங்கை சொல்லக்கூடிய வண்ணம் வந்து என்னது அப்படின்னா தலைமுடி. அடுத்தாப்புல மலர். அப்ப இவ்வளவு மலர் ஒரு இடத்துல சூடணும் அப்படின்னாக்க, நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு மதுரையில இருந்தோம்னா கெட்டியா மல்லிப்பூ கிடைக்கும். அந்த மதுரை மல்லியை வந்து நம்மளால ஒரு 2 முழத்துக்கு மேல தலையில வச்சுக்க முடியாது. அவ்வளவு அழகா இருக்கும் அந்த மல்லி, அவ்வளவு அழகா நெருக்கமா கட்டி தருவாங்க. நீங்க இங்க சென்னையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு முழத்துக்கு மிஞ்சி போனா நல்ல சீசன் டைம்ல, அதாவது ரொம்ப விலை கூடின சமயம்ல ஒரு முழத்துக்கு 10 மல்லி வச்சிருப்பாங்க, அவ்வளவுதான். நீட்ட தள்ளி 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 கட்டியிருப்பாங்க. அப்ப அதுதான் வந்து அப்ப நம்ம மதுரையில இல்ல, சென்னையிலதான் இருக்கோம். பிச்சு பாத்தீங்கன்னா ஒரு காலத்துலதான் கிடைக்கும், இன்னொரு காலத்துல கிடைக்காது. ஆனா இவளுடைய தலைமுடியில வந்து என்ன இருக்கான்னா அப்படியே மலர்களா சொரிந்து இருக்கான். என்னெல்லாம் மலர் அப்படின்னா அததான் நம்ம அபிராமி பற்ற சொல்றத பாக்கலாம். அப்ப அவ இருக்கக்கூடிய இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா அவ்வளோ வளமை, அன்சீசனல். அதாவது ஒரு சீசனே இல்லை அவளுக்கு. எல்லா காலமும் வசந்த காலமாக இருக்கிறது, எல்லா காலமும் எல்லாமும் கிடைப்பதாக இருக்கிறது. அப்ப அது வந்து வளத்தை சொல்லக்கூடியது, ஒரு மிக சிறந்த இயற்கை சூழலை சொல்லக்கூடியது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இந்த இந்த தேவிய பத்தி நம்ம ஒரு வர்ணனை பார்க்கிறோம் அப்படின்னாக்க அந்த வர்ணனைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இத்தனை விஷயங்களை பார்க்கணும். சரி, இப்ப இந்த இயற்கையை பத்தி சொல்லி என்ன இருக்கு, எதற்காக சொல்லணும்? தேவி இத்தகைய சூழல்ல இருப்பா, ஆமா தெய்வம்னா அத்தகைய சூழல்ல தானே இருப்பாங்க அப்படின்னா அத்தகைய சூழலை இருந்து வரக்கூடிய ஒரு சக்தி எங்கனம் இருக்கும் அப்படிங்கறத சொல்றதுக்காக தான் இந்த தேவியினுடைய வர்ணனைகள் எல்லாம் சொல்றாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா நான் ஒரு 3 கொஞ்ச நாளாவே எனக்கு சமஸ்கிருதம் கரெக்டா வராது, கஷ்டப்பட்டு வாசிச்சிருவேன். ஆனா ஆழ்ந்த பொருள் என்னால கண்டுபிடிக்க முடியாது. அப்ப என்ன பண்றத நான் தவிக்கும் போது எதற்காக அப்படின்னு எனக்குள்ள ஒரு கேள்வி வந்தது. அப்ப அந்த கேள்வி என்ன நோக்கி போச்சுன்னா, இந்த மாதிரி வர்ணனைகளினுடைய தாற்பயத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அப்போ இருக்கும்போது இந்த கேள்வியை நான் அவளோட முன்னாடிதான் நான் சமர்ப்பணம் பண்ணினேன். அப்போ அவ எனக்கு உணர்த்திய ஒரு விஷயம்தான் இது. இப்படி ஒன்னொன்னுத்தையும் ஏன் அவர்கள் இத்தனை ஸ்லாகித்து வர்ணித்திருக்கிறார்கள் அப்படின்னா அந்த இடத்தோட மொத்த தன்மையையும்
அந்த இடத்தோட ஒரு மொத்த வியாபகத்தையும் பத்தி பேசுறதுக்காக. அப்ப இன்னைக்கு பாருங்க, தாமக்குழலி அப்படின்னு சொல்லக்கூடிய மலர்கள் நிரம்பிய குழலை உடையவள் அப்படின்னா அதுக்கு பின்னாடி இவ்வளவு விஷயம் இருப்பாங்க. இந்த விஷயம் நமக்கு என்ன செய்யும், நம்ம இந்த மாதிரி ஒருத்தர் வந்தாலே போதும் நம்ம உடம்புல அத்தனை ஒரு ஆரோக்கியம் இருக்கும். அதனாலதான் சொல்லுவாங்க. இரண்டாவது இந்த தாமக்குழலிங்கிறதுல இன்னொரு அர்த்தமும் நான் புரிஞ்சுக்கிறேன். என்ன அப்படின்னா, நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய பண்பாட்டுல நம்மளுடைய வழக்கத்துல ஒண்ணு உண்டு. என்ன அப்படின்னா, கணவனோடு இருப்பவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்பவுமே தலையில பூ வைக்கணும், இல்ல அவங்க பூ வைக்கிறத ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இல்லைன்னா விட்டுருவாங்க. நீங்க பாவை நோம்புல கூட பாத்தீங்கன்னா தெரியும், மலரிட்டு நான் முடியும் அப்படிம்பாங்க. ஏன்னா அது விரதத்துல இருக்கிறது. அப்ப விரதத்துல இருக்கும்போது மலரிட்டு நான் முடியும். விரதம் முடிஞ்ச உடனே அந்த இறைவன் அவர் கொடுத்த பறைய வாங்கின உடனே எல்லா அழகும் திரும்பி பண்ணிப்பாங்க. அப்போ அந்த மாதிரி இந்த இடத்துல தாம குழலின்னு சொல்லும் பொழுது அவள் மலர்கள் நிறைந்த கூந்தலை வைத்திருக்கிறாள் அப்படின்னா, அதோடு இருக்கிறாள் அப்படின்னா அவள் சிவசக்தி ஐக்கியத்தை சொல்லக்கூடியது, சிவமோடு இருக்கக்கூடிய தலைவி அப்படிங்கிறதையும் குறிக்கிறதா இந்த தாம குழலி அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும். அடுத்தாப்புல என்ன சொல்றாரு, தயை கண்ணி அப்படிங்கிறாரு. அப்ப அந்த தயை கண்ணிங்கிறது எவ்வளவு அருள் நிறைந்த, நம்ம நிறைய கண்ணிய பத்தி பார்த்துட்டோம். ஒரு போன 10 பாடலாவே பார்த்துட்டு இருக்கோம். காமாட்சியை பத்தி பேசணும். மான்கண்ணி, உழைக்கண்ணி அப்படின்னு சொன்னாரு கொஞ்ச நாள் முன்னாடி. அப்புறம் நீங்க இவங்களை பாத்தீங்கன்னா, அபிராமியை பாத்தீங்கன்னா தாமரை கண்ணி அப்படின்லாம் சொல்லுவாரு அவரு பற்ற. அப்ப அந்த மாதிரி சொல்லும் போது இவளை அதனால நான் கண்ணை பத்தி ரொம்ப டீட்டெயிலா உள்ள போல, ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சு. அப்ப தயை கண்ணினா அருள் நிறைந்த கண்ணை உடையவள் அப்படின்னு. அப்ப நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அவளுடைய ஒரு கடை கண் பார்வை போவோம். அவ கண்ணு எப்பேற்பட்டது அப்படின்னா நீண்ட கண்ணா. அந்த நீண்ட கண்ணுல அது இந்த கோடியிலேருந்து அந்த கோடிக்கு போற வரைக்கும் போகுமா, அப்படி போயிட்டே இருக்குமா. அதான் மான்கண்ணியை பத்தி, உழைக்கண்ணி பத்தி பேசும்போது நம்ம பேசணும். அப்ப என்ன, அதுல ஒரு க்ஷணம் போருமா நமக்கு இந்த வாழ்வு உய்வடைவதற்கு, இந்த ஆன்மா விடுதலை அடைவதற்கு ஒரு கணம் அவளுடைய கடை கண் பார்வை போறோம் அப்படின்னு சொல்லி ஏங்குவாங்க. அதனாலதான் காமாட்சியை பத்தி பேசும்போது அஞ்சன விழியாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எது அஞ்சனம் அப்படின்னா அதுதான் அவள் ஒரு இமை உன்மோஷ நிமிஷேட் பண்ண அப்படின்னு சொன்னேன் இல்லையா நானு. அந்த மாதிரி ஒரு நிமிடத்துல விஷயங்களை செய்யக்கூடியவள். நிமிஷம் மாத்திரம் கூட இல்ல, அது நிமிடம் கூட இல்ல. அவள் காமேஸ்வரன் எண்ணிய எண்ணத்தில் அவள் அதை செயலாக்குவாள். அதற்கு அவளுடைய ஒரு சிறு கண் அசைவு போதும். அவள் இறங்கி எல்லாம் வேலை பார்க்க வேண்டாம், ஒரு சின்ன கண் அசைவு போதும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. அதனால அதை சொல்லக்கூடியது. அதனாலதான் அவங்க சொல்றாங்க தயை கண்ணி உள்ளின்ற ஏமத்து இருளற வீசும் இளங்கொடி அப்படிங்கிறாரு. அப்போ உள்ள இருக்கக்கூடிய இருள் என்ன இருக்கு, அதையும் அவதான் இந்த இன்னும் இந்த பாடல்லாம் கடந்து போயிடவே முடியாது. ஏமத்து இருளற வீசும் அப்படின்னா அது என்ன, ஏமத்து இருள் அப்படின்னா உள்ள அடைந்து இருக்கக்கூடியது. அந்த இருளை எப்படி அகற்ற முடியும்? நம்ம ஏதோ சின்னதா இருந்ததுன்னா எடுத்து விட்டுறலாம். ஆனா நம்ம ஜென்மமா உள்ள சேர்த்து வச்சிருக்கிற இருளை எப்படி மாத்துறது? அவ ஒருத்தியால மாத்திரம்தான் மாத்த முடியும். ஒரு பிசுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த எப்படி நம்ம பண்ணுவோம், 2 தடவை தேய்ப்போம், 3 தடவை தேய்ப்போம். முதல்ல ஒரு எண்ணெயை வச்சு எண்ணெய் பாத்திரத்தை என்ன பண்ணுவோம், வெந்நீரை போட்டு முக்கி வைப்போம். அப்புறம் ஒரு சோப்பு போட்டு அலம்புவோம். திருப்பி சோப்பு போட்டதுக்கு அப்புறம் ஒரு விம் போட்டு அலம்புவோம். திருப்பி விம் போட்டதுக்கு அப்புறம் திருப்பி அத தண்ணியில நினைச்சு இப்படி போக வேலை பார்த்துட்டே இருப்போம். ஆனா இவ உள்ள வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், எதுவுமே கிடையாது, தமால இருள் அகன்று விடும். ஆனா அவள் அதற்காக பெரிய விஷயம் எல்லாம் பண்றது இல்லை. இளங்கொடி அப்படி ஒரு மெல்லிய, ஏன்னா நம்ம பார்த்திருக்கோம் சீந்தல் கொடிய தேவியினுடைய குண்டலின் சக்திக்கு உருவமாக, நம்முடைய சித்திரணி நாடிக்கு உருவமாக நம்ம சொல்லியிருக்கோம். சோ அந்த மாதிரி அவள் அத்தகைய தன்மையாக இருக்கிறாள் அப்படின்னா. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, அந்த குண்டலினியின் போக்கை பத்தி சொல்றாரு. என்ன சொல்றாரு, ஓம பெருஞ்சுடர் உள்ளழு நுண்புகை. சுடர் என்னமோ பெருசாதான் இருக்கும், ஆனா அதனுடைய புகை எப்படி, உள்ளழு நுண்புகை. அந்த பெரிய புகை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அந்த ஒரு பத்தியோட புகை எப்படி போகும் அப்படி போகும் அப்படிங்கிறாரு. அப்ப சொல்றாரு ஓம பெருஞ்சுடர் உள்ளழு. ஏன்னா உள்ள இருக்கக்கூடிய அந்த அதிகமான அந்த இருள், அந்த மயக்கத்தை தரக்கூடிய அந்த இருள் விலகணும் அப்படின்னா எது நடக்கணும் அப்படின்னா, உள்ளே சுடர் வேகமாக எரிய வேண்டும். ஆனா அந்த புகை என்னவாகும், நுண் புகையாக இருக்கும் அப்படின்னு நம்ம விளக்கான சொன்ன பார்க்கலாம். அப்படியே
நம்ம விளக்க பாக்குறது சொல்லுவாங்க. அந்த பார்த்த உடனே அப்படியே ஒரு சின்ன புகை வந்து மேல வரைக்கும் போகும். அது கொஞ்ச நேரம் தான் இருக்கும். ஆனா விளக்கு ரொம்ப நேரம் எரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், கூட கொஞ்சம் வரும். ஆனா அந்த புகை அப்படிதான் இருக்கும். ஆனா இந்த அதே மாதிரி இந்த பத்தியோட புகை என்ன செய்யும் அப்படின்னா கொஞ்சமா தான் வரும். ஆனா எப்படி மணக்குது பாருங்க, வீடே மணக்கும். அந்த மாதிரி என்ன ஆகுது அப்படின்னா உள்ளெழு நுண் புகை மேவி அமுதோடு மீண்டது தானே. அப்ப இந்த புகை மேலே எழும்பி என்ன நடக்கும் அப்படின்னாக்க உள்ளே மீண்டும் குண்டலினி மேல் எழும்பி அமுதமான இன்பத்தை அளித்து விட்டு மீண்டும் தன்னோட பேசுக்கு திரும்பி வருவான். கீழே வந்து உட்காந்துப்பா. நீங்க இந்த மாதிரி கீழே வந்து உட்காராம எங்கேயாவது ஒரு இடத்துல நின்றாதான் அந்த சித்த கலக்கங்கள் ஏற்படுகிறது. அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா அந்த குண்டலினியானது அந்த அந்த புகை மாதிரி அப்படியே மேல போகும். மேலே எழும்பி திருப்பி மீண்டும் தன்னுடைய பேஸுக்கு வருவா. அந்த 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 இடம் சுத்தமாகி அந்த அந்த அடைப்பற்ற குழல் போல் ஆகி என்ன நடக்கும், அந்த டிராவல் ரொம்ப அழகா நடக்கும். அப்படி இல்லாம எங்கேயாவது ஒரு இடத்துல பிளாக் இருந்ததுன்னாதான் ஒரு சிலர் நீங்க பார்த்திருக்கலாம், சித்த சுவாதீனம் இல்லாம இருப்பாங்க. சகஸ்திர தலத்து வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னாக்க ஒரு சிலருக்கு பேச்சற்று போயிடும். சுத்தி வரைக்கும் வந்துட்டு அங்க பிளாக் ஆயிருந்தாங்க அப்படின்னாக்க, இல்லைன்னா இந்த அதற்கு கீழே இருக்கக்கூடிய நிலைகள் இருக்கு பாத்தீங்களா, நீங்க மணிபூரகம், சுவாதிஷ்டானம், அநாகதம் அந்த மாதிரி இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா நீங்க என்ன என்ன ஆகும் அப்படின்னா அந்த சக்கரங்களுக்கு உண்டான வினை வந்து அதிகமா இருக்கும். இந்த காமம் அதிகமா இருக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் என்ன நடக்கும்னா பிளாக்ல மாட்டிக்கிறது தான். ஆனா தேவி என்ன செய்வாளாம், நேர சகஸ்திர தலம் முறை போய் உள்ளெழு நுண்புகையாக போய் திருப்பி மீண்டும் தன்னுடைய இடத்திற்கு திரும்புவாள். மீண்டது காணே அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து நம்ம குண்டலினி எழும்பும் போது சொல்லுவாங்க, ஒரு சில உடல்ல வந்து ரொம்ப வேகமா அப்படியே தாங்க முடியாத வண்ணம் எழுவார். என்னுடைய ஆசான் வந்து எனக்கு சொல்வாரு, நீ வந்து ரொம்ப கொடுத்து வச்சிருக்க, எந்த ஒரு அதிக என்ன சொல்றது வலியும் இல்லாத உன்னை வந்து தேவி ஆட்கொண்டுட்டா. உன்னுடைய டிராவல் வந்து அவர் ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லுவாரு. ஏன்னா நான் நிறைய கேட்பேன், இப்படி எல்லாம் சொல்றாங்களே, ஆனா எனக்கு இது இயல்பா இருக்கேன், நான் இப்படி இருக்கேன் நான் கேட்கும் போது அவரு எனக்கு சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை அப்படிதான் சொல்லுவாரு. அப்போ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம உடல் நம்மனால நடக்கிறதான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அந்த தேவி வந்து நமக்காக பண்ணித்தரா. நம்ம உடல் அத்தகைய ஒரு டிராவலை எத்தனை ஜென்மம் எல்லாம் எத்தனை பாடுபட்டு நான் இங்க வந்திருக்கேனோ அப்படின்னு நான் யோசிப்பேன். அப்படிதான் நான் யோசிப்பேன். சோ அந்த மாதிரி அது நுண் புகையாக அற்புதமா இருக்கும். மேல போயிட்டு திருப்பி கீழே வந்து அமர்ந்து அந்த துலங்கக்கூடியது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. சோ இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்றாரு. தேவியை வர்ணிக்கும் பொழுது அவளுடைய அந்த தன்மை, அப்ப முதிர்ந்த ஒரு அன்பையுடைய தேவியினுடைய தன்மையை பத்தி பேசுறாரு. அடுத்தாப்புல அவளுடைய வன்மையான ஒரு செயல் எது, இந்த மயக்கத்தை தரக்கூடிய விஷயம், அடர்ந்த மயக்கத்தை தரக்கூடியத அவளுடைய அந்த இளங்கொடியாக இருந்து அதை நீக்குகிற ஒரு தன்மையை பத்தி பேசுறாரு. அப்படி நீர்த்து விட்டு அதை நீக்கி விட்டு மீண்டும் தன்னுடைய இடத்துக்கு திரும்புகிறாள் அப்படின்னு யோகத்துல மிக மிக முக்கியமான நுணுக்கமான ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குறாரு. முதல்ல இந்த பாடல் வந்து ரொம்ப அற்புதமான மந்திரம். இந்த மந்திரத்துல வந்து அவர் சொல்லி இருக்கிறதுல ஒரு வழக்கம் போல சொல்றதுதான். நான் வந்து ஒரு 100% ஒரு 1% கூட நான் சொல்லியிருக்க முடியல என்னால. அதுதான் உண்மை. அத்தகைய ஒரு கால வேலைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்ந்தலை முடித்துக்கிறேன். நன்றி கத்திரிகாமா. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அனுபவம். தியானங்கிறதே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவத்தை தரும், ஒரே அனுபவத்தை தராதெல்லாம் சொல்லுவாங்க. அதுபோல உங்களுடைய அனுபவத்தை, உங்களுக்கு ஏற்பட்டதை நீங்க சொல்லும்போது ஓரளவு உணர முடியுது. மிக்க நன்றி. மகேந்திரனையா வாருங்கள். வணக்கம், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி. சின்ன ஒரு இடைவெளிக்கு பிறகு இவங்க எல்லாரோடையும் சந்திப்பதும் கேட்பதும் பெருவரம், மகிழ்ச்சி, சிறப்பு. 1091வது பாடல், ஒளி மண்டலத்தை உண்டாக்குகின்ற தாம குழலியை நம்ம வந்து அப்படியே போற்றி கேட்டுட்டு இருக்கிறோம். தாம குழலியை கண்ணி உள் நின்ற, தாம குழலியை கண்ணி
உள் நின்ற ஏமத்து இருள் அற வீசும் இளம் கொடி ஏமத்து இருள் அற வீசும் இளம் கொடி ஓம் அப்பெரும் சுடர் ஓம் அப்பெரும் சுடர் உள் எழு நுண் புகை ஓம் அப்பெரும் சுடர் உள் எழு நுண் புகை மேவித்து அமுதோடு மீண்டது காணே மேவித்து அமுதோடு மீண்டது காணே தாம குழலியை கண்ணி உள் நின்ற. இப்போ அந்த வைரவி மந்திரத்தில் நம்ம அப்படியே திளைத்துக் கொண்டிருக்கிறோம். திருமலரின் திருமந்திரத்தில் அப்படியே விநாயகர் காப்பிலிருந்து 4ஆம் தந்திரத்திலிருந்து அசபை, திருவம்பல சக்கரம், அர்ச்சனை, நவகுண்டம், சக்தி பேதம் என்று அப்படியே ஒவ்வொன்றாக வரிசையாக நம்ம பார்த்து கொண்டு இப்போது வைரவி மந்திரத்தில் இருக்கிறோம். இந்த வைரவி மந்திரம் என்பது முழுக்க முழுக்க பார்த்து அப்படியே ஒரு ஆச்சரியப்பட்டு அப்படியே நகர்ந்து போவது மட்டுமல்ல, நாமே அந்த வைரவியாக உணர்வது. திருமூலர் அப்படியே சொல்றது எல்லாமே அப்படித்தான். நம்ம இப்போ எப்படி அந்த ஒரு மலர் மாலைகள் சூடிய குழலி தேவியாக இருப்பவள் கருணை பொழிகின்ற கண்களை உடையவளாக இருக்கிறாள். இப்ப நம்ம பார்க்கின்ற நம்ம கண்களுடைய பெரிய வேலையே கருணையாக பார்ப்பது. சுற்றி உள்ள அந்த உயிர்களுக்கு நம்மால் என்னென்ன வகையில் நன்மையாக செய்ய முடியும், அந்த ஒரு கருணை நிலையாகவே நம்ம வைத்திருக்கின்ற ஒரு கன்னியாக இருக்கிறாள் என்பது ஒன்று. இன்னொன்று, அவள் ஏமத்து கண்ணி உள் நின்ற ஏமத்து இருள் அற வீசும் இளங்கொடி. எப்படி அந்த ஒரு இளங்கொடியாக இருக்கிறாள் என்றால், இளங்கொடி என்பது எப்படி இப்போ இன்னும் கூட நம்ம தமிழ் மொழியை இன்னும் கூட எவ்வளவு பழைய ஒரு முந்தைய மொழியாக இருந்தாலும் இன்னும் ஒரு புதிதாக நம்ம அப்படியே ஒரு தாய் தமிழாய் ஒரு தங்க ஒரு மங்கையாக இன்னும் கூட ஒரு இளம் நங்கையாக நம்ம பார்க்கின்ற தன்மை இருப்பது போலவே நம்ம அந்த இளம் கொடியாக இருக்கிறாள். நம்ம ஒவ்வொருவருக்கும் என்ன வயது என்பது முக்கியமல்ல, என்னென்ன மாதிரியான இடங்கள்ல இருக்கிறோம், என்ன மாதிரி சூழல், எல்லாவற்றையும் தாண்டி நம்ம ஒவ்வொருவருக்குள்ளேயும் அந்த ஏமத்தில் இருள் அற வீசுகின்ற இளங்கொடியாக இவள் இருக்கிறாள். அது நம்மளுடைய உயிருக்கு மயக்கம் தருகின்ற பல விஷயங்கள் இருக்கும். இதை சொல்லும் பொழுது ஆங்கிலத்துல இல்லியூஷன், டெல்யூஷன் அப்படின்ற, அதாவது ஒன்று இருப்பதை மிக சரியாக உணராமல் இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு மயக்க நிலையோட எல்லாத்தையும் பார்க்கறது. அது தயக்கமாகவும் மக்களுக்கு இருந்து ஒரு மயக்க நிலை, அப்புறம் தேக்க நிலையாகவும் ஆகிவிடும். அது மாதிரி இல்லாம இந்த இருள் அற அதாவது அந்த இருளை இல்லாமல் போக்க 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 என்ன ஆகுது அப்படின்னா, அந்த உள்ளுக்குள் இருக்கின்ற அந்த ஓம் அப்பெரும் சுடர் அப்படிங்கிறாரு. அந்த ஓம் என்பதை இந்த பவர் ஆஃப் இன்ஃபினிட்டி அப்படிங்கிற ஒரு வகையில பார்க்கலாம். இந்த ஒரு பெரும் பிரபஞ்ச பெரு வெளிக்கே ஒரு பெரும் ஒளி சுடராக அதை பார்க்கலாம். அப்ப அந்த ஒரு பெரும் சுடர் என்பது உள் எழு நுண்புகை அப்படின்றார். அம்மா கூட ரொம்ப அருமையா அதை சொன்னாங்க. வள்ளுவர் சொல்லும் பொழுது நுண்மான் நுழை புலம் அப்படின்னு சொல்லுவார். என்ற ஒரு அப்படியே உள்ள அணுகி உள்ள போக போக ஒரு பெரும் ஆச்சரியத்தை உண்டாக்கிட்டே இருக்கும். நமக்கு ஒரு அணுவுக்குள் பேரண்டம் இருப்பதும், இந்த பேரண்டமே ஒரு அணுவில் ஒரு அடக்கமாகவும் வைத்து பார்க்கின்ற அந்த ஒரு பார்வையும் இப்படிதான் இருக்கும். அப்போ நம்மிடம் இருக்கின்ற அந்த ஒரு பெரும் சுடர் உள் எழ அதனுடைய அந்த மூலக்கணல் எழுப்புகின்ற அந்த வாயு மூலமாக நம்ம ஒரு பெரும் ஒளி மண்டலத்தையே உருவாக்குகிறாள். நம்ம உள்ளுக்குள்ள அந்த பெரும் ஒளி மண்டலத்தை அந்த அகத்திலும் புறத்திலும் உருவாக்குகிறாள் அப்படிங்கிற ஒரு பார்வையிலையும் பார்க்கலாம். அந்த ஒரு பெரும் சுடர், ஏன்னா உள்ளுக்குள்ள ஒரு சிலரை பார்த்தாவே அந்த முகத்துல ஒரு ஜோதி இருக்கும். அது ஒரு பெரும் மகிழ்வு, நிறைவு, அந்த கருணை, அந்த ஒரு உயர் பண்பு இருக்கும். அப்போ எல்லாவற்றிலையும் தன்னை தாண்டி இவங்களுக்கு எங்க ஏதாவது செய்ய முடியுமா, இந்த நேரத்துல நன்றி உணர்வோட என்னுடைய முதல்
ஒரு மேனேஜர் ஒருத்தங்களையும் நினச்சிட்டு இருக்கேன். அப்போ வந்து பேச்சுலராக இருக்கிறோம், அப்படியே போவோம், நம்ம சாப்பிட்றது அதை பற்றிலாம் கவலையே படுறதில்ல. ஆனால் போகிறோம் அப்படின்னா அவங்களுடைய டிஃபன் பாக்ஸ் எடுத்து நான் கொடுப்பாங்க. இவன் மகேந்திரன் சாப்பிடல இன்னைக்கு அப்படின்னு தெரியும் அவங்களுக்கு. அதுதான் கண்ணில் இருக்கிற ஒரு கருணை. அப்போ உள்ளுக்குள்ளே இருக்கின்ற ஒரு ஒளிச்சுடர். அப்போ அதை வந்து பார்க்கும் பொழுது அவங்களோட பேர் கூட சரஸ்வதி மேடம்னு சொல்லுவோம். இப்போ அவங்கள இந்த நேரத்தில் நன்றியோட நினச்சி பார்க்குறேன். அப்போ உள்ளுக்குள்ள இப்போது அந்த ஒரு ஒளிச்சுடரோடு இருப்பவர்கள் மற்றவர்களுடைய இருளை களைவார்கள். மற்றவர்களிடம் இருக்கின்ற அந்த ஒரு துன்பத்தை அதை மிக சரியாக பார்த்து அதை வந்து போக்குகின்ற வலிமை உள்ளவர்களாக இருப்பார்கள். அந்த இதுவாக நாமும் வந்து இருக்க முடியும். அவளை இனம் கண்டுகொள்வீர் என்கிறார். அந்த மேவித்து அமுதொடு மீண்டு அதை காணே அப்படிங்கிறார். மீண்டு அது காணே. நீங்க வந்து நம்ம இதுல பார்த்து பார்த்து அவளுடைய அந்த உயர்தன்மையை, அந்த அந்த ஒரு பெரும் கருணையை, அந்த ஒரு பெரும் சுடரை உருவாக்குகின்ற அந்த அக்னி கனலை நாமும் ஒவ்வொரு நாளும் போற்ற வேண்டும். அது உள்ளுக்குள்ளேயும் வந்து வளர்ச்சியாக இருக்கும், அந்த அக வளர்ச்சி புற வளர்ச்சியாகவும் இருக்கும் என்பதையும் வர சொல்லாமல் சொல்லுகின்ற ஒரு மொழி மண்டலத்தை உருவாக்குகின்ற வைரவி, அவளை போற்றுவோம். நன்றி நன்றி நன்றி. அருமை மகன். இந்தியாமா வர இந்தியாமா அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமசிவாய போற்றி, ஓம் நமசிவாய போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1091வது திருமந்திரம். தாம குழலி தயை கண்ணி உள்நின்ற வேமத்து இருளற வீசும் இளங்கொடி ஓம பெருஞ்சுடர் உள்ளெழு நுண்புகை மேவித்து அமுதொடு மீண்டது காணே. ஓமம் என்பதனுடைய பொருள் அஞ்ஞானம். வீசும் என்றால் ஓட்டும். நுண்புகை என்பது பிராணன். மேவி என்ற சொல்லினுடைய பொருள் கலந்து. அமுது என்பதனுடைய பொருள் அருள் அமுதம். மன மலர் நிறைந்த மாலைகள் சூடிய மங்கை அருட்பார்வை உடைய தாமரை தன்மலர் கண்ணினாள். தன் அப்படின்னா குளிர்ச்சின்னு அர்த்தம். ஆன்மாக்களின் அஞ்ஞான இருளை விரட்டி அடிக்கும் பேரொளி பிளம்பாக திகழும் இளங்கொடி போன்றவள். ஓம புகைக்குள்ளே ஒளிரும் வாச நறும்புகையோடு பொருந்திய பிராணனில் கலந்து அருள் அமுது வழங்கி காத்து அருள்வாள் என்று தேவியை மிக சிறப்பாக மந்திரத்தில் விளக்கியுள்ளார். இதற்கு இணையான ஒரு பாடல் அபிராமி அந்தாதியில் 90வது பாடல். வருந்தா வகை என் மனத்தாமரையினில் வந்து புகுந்து இருந்தால் பழைய இருப்பிடமாக இனி எனக்கு பொருந்தாது ஒரு பொருள் இல்லை. விண்மேவும் புலவருக்கு விருந்தாக வேலை மருந்தானதை நல்கும் மெல்லியலே. விண்மேவும் புலவருக்கு விருந்தாக வேலை மருந்தானதை நல்கும் மெல்லியலே. விண்ணுலகத்தில் இருக்கும் தேவர்களுக்கு திருப்பார்கடல் அமுதத்தினை நல்விருந்தாகும்படி அளித்தவள் மென்மை தன்மையுடைய அபிராமியே என்கிறார். வருந்தா வகை என் மன தாமரையெனில் வந்து புகுந்து இருந்தாள். அடியேன் வருந்தாத வண்ணம் அம்மெல்லியல் எனது மனமாகிய தாமரையில் பழைய இருப்பிடமாக வந்து புகுந்து இருந்தாள். இனி எனக்கு பொருந்தாத ஒரு பொருள் இல்லை. இதனுடைய பொருள், இனி அடியேனுக்கு பெறல் அரிதாகும் பொருள் எதுவும் இல்லை என்று அபிராமி பட்டர் அபிராமி தாயை வணங்குகிறார். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ திருச்சிற்றம்பலம்.
நன்றி வித்யா, மிக்க நன்றி. கேட்கும் தளத்தில் இருக்கும் என்பவர்கள் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். கேள்விகள் இருந்தால் இந்த நேரத்துல நான் ஒண்ணு கேட்க விரும்புறேன். சொல்லுங்க. கேட்பவர்கள் அவங்களுடைய வெளிப்படையான அபிப்பிராயத்தை சொல்லலாம். நான் சம்டைம்ஸ் இந்த சக்தி பேதம் ஆரம்பிச்சதுல இருந்து நான் எனக்குள்ள ஒரு கட்டு வச்சிருப்பேன். மிஞ்சி போனா 6 நிமிடம் இல்லைன்னா 9 நிமிடம்குள்ள முடிக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுப்பேன். ரெண்டாவது பேசும்போதே நான் பார்ப்பேன் யாரு இருக்காங்க அப்படின்னு பார்ப்பேன். அடுத்தடுத்து வரவங்க கொஞ்சம் யாரும் இல்லைன்னா நான் கூட கொஞ்சம் டைம் எடுப்பேன். இது எனக்குள்ள நான் வச்சிருக்கிற கட்டு. 8 நிமிடத்துக்கு மிகாம இருக்கணும் அப்படின்னு. ஆனா இப்ப எனக்கே தெரியுது நான் ஒரு 12-13 நிமிடம் எடுத்துக்கிறேன். ரொம்ப அதிகமா இருக்கு, நான் நீட்டுறேன். நான் நினைக்கிறேன் தொடர்பாதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல ஒரு மாதிரி அதிகமா இருக்கு, இதனால பின்னாடி பேசுறவங்களுக்கு டைம் இருக்க மாட்டேங்குது, நம்ம ரொம்ப நேரம் கிளப் ஹவுஸ்ல இருக்கோம். ஏன்னா இதெல்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். கிளப் ஹவுஸ்ல ரொம்ப 7 மணிக்குள்ள முடிக்கணும், நிறைய நேரம் எடுத்துக்க கூடாது, ஒருத்தருக்கு இவ்வளவு டைம் எடுத்துட்டாதான் சௌரியமா இருக்கும். இதெல்லாம் மீண்டும் மீண்டும் இந்த இத்தனை நாட்களா நம்ம சொல்லிட்டு இருக்கிற விஷயம். இந்த இதுல நான் எக்ஸைட் பண்றேனோ அப்படின்ற ஒரு எண்ணம் என் மனசுக்குள்ள இருக்கு. அப்படி இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னும் நீங்க கிறிஸ்பா இருக்கலாம். இந்த பாடலுக்கு தொடர்பு இல்லாத விஷயங்கள் நிறைய பேசுறீங்க, கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு அபிப்பிராயம் இருந்தா தாராளமா சொல்லுங்க. ஏன்னா எனக்கே தெரியுது சம்டைம்ஸ் ஐ கோ பியாண்ட் மை உண்மத்தம், அந்த நேரம் போகிறேன். அதனால ஐ வாண்ட் யுவர் பீப்புள்ஸ் ஃபீட்பேக். ஆமா, என்னோட கருத்தை நான் சொல்லுவேன். நம்ம 7 மணின்னு சொல்றோம், உண்மைதான். சில இதுக்கு முன்னாடி ஒரு 7ங்கிறது 7:30 வரைக்கும்லாம் போயிட்டு இருந்தது. அப்ப நிச்சயமா கொஞ்சம் ஒரு சில நேரங்கள்ல நமக்கு எல்லா நேரமே 7:30 மணி வரைக்கும் போக முடியுதான்னு தெரியல. அடுத்தடுத்து நமக்கு வேலைகள் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். எல்லாருக்கும் அப்படி இருக்கும், இல்ல ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு இல்லாம இருக்கும். இதுல நீங்க இப்ப பேசுறது கொஞ்சம் நேரம் ஆகுறதுங்கிறது இப்ப ஒரு பிரச்சனையாவே இல்லை. சில டைம் நீங்க இல்ல அப்படின்னா, சில டைம் யாருமே இல்லை அப்படிங்கிற பட்சத்துல பாத்தீங்கன்னா 2 பேர் மட்டும் இருப்போம். நம்ம என்ன பேச போறோம், நம்ம படிச்சு முடிச்சுட்டு அடுத்தது வேற என்ன சொல்றது அப்படிங்கிற ஒரு பதட்டம் வேற வந்துடும். யாராவது இருக்கீங்களா இப்ப நீங்க இப்ப மகேந்திரன் யாருமே இல்லை அப்படின்னா என்ன பண்றது, நம்ம படிக்கதான் செய்யறோம், வேற ஒன்றும் அதை பத்தி சொல்றது இல்லையே, பேசுறது இல்லையே அப்படிங்கிற ஒரு பதட்டம் வந்துடும். அந்த பதட்டம் இல்லாம இருக்கு. இப்ப போயிட்டு இருக்கிறது சரியா கரெக்டா இருக்குற மாதிரிதான் எனக்கு இருக்குமா. வருகின்ற மேலே பேருங்களை போல சான்றோர்கள் கொஞ்சம் முதல்ல வாசியோனையெல்லாம் வருவாரு. நேத்து கூட வந்தாரு, உடனே போயிட்டாரு. மேல கூப்பெல்லாம் நான் இது பண்றதுக்குள்ள வந்துட்டு உடனே போயிட்டாரு. இப்ப போயிட்டு இருக்கிறது ரொம்ப கரெக்டா இருக்கிற மாதிரிதான்மா என்னுடைய தாழ்மையான கருத்து. முக்காமக்குடி ஐயா சொல்லுங்க ஐயா. வணக்கம் ஐயா. அம்மா நீங்க சரியா தான் போயிட்டு இருக்க மாதிரி நான் நினைக்கிறேன்ம்மா. ஏன்னா எங்களுக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு நீங்க சொல்ற அளவுக்கு தெரியலங்க. பாடலுக்கு தொடர்புடையது மட்டும்தான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. உரை சிறப்பா இருக்குமா, தொடர்ந்து அப்படி கண்டினியூ பண்ணுங்க. இதுக்கு மேற்கொண்டு மற்ற நிர்வாகியோ நெறியாளரோ தான் இது சரியா தவறாங்கிறது சொல்லணும். ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாம் சரியா இருக்க மாதிரி தான் தோணுதுங்க. நன்றிங்கம்மா. அம்மா, நீங்க இந்த கேள்வியே கேட்டிருக்க கூடாது, இருந்தாலும் நீங்க கேட்டதுனால சொல்றோம். இந்த திருமந்திர கிளப்பே பாத்தீங்கன்னா பல வடிவம் எடுத்திருக்கு, சரிங்களா? அதனால நீங்க நேரம் அதிகமா எடுத்துக்கிறீங்களோ அப்படின்னு நினைக்கலாம் வேண்டாம். அப்படி இருந்தா கண்டிப்பா உரிமையோட சொல்லுவோம். இங்க அந்த உரிமைங்கிறது நாங்க எடுத்துக்கிறோம். ஏன்னா பாத்தீங்கன்னா கேள்வி பதில் மாதிரி நேரத்தை சரி பண்றதுக்கு ஆன்மீகம் சார்ந்தது பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஆங்கிலத்திலையும் திருமந்திரம் ஒரு 100 பாடல் பக்கம் சொல்லியிருக்கு. இந்த மாதிரி நிறைய வடிவம் எடுத்திருக்கு. பல சான்றோர்கள் அவங்கவுங்க பாணியில சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஏன் இந்த கேள்வி கேட்டீங்கன்னு தெரியல. திருமூலரும் அபிராமியும் உங்களுக்கு வழி நடத்துவாங்க, உங்களுக்கே தெரியும். அதனால நீங்க அதை பத்தி கவலைப்பட வேணாம். நீங்களாவே இருக்கீங்க, அதே மாதிரி இருங்க. இருந்தா உரிமையோட நாங்க சொல்லுவோம். ரொம்ப அற்புதமா இருக்கு. எல்லா நாளும் 7:15-7:30 போறது இல்லைங்க, அதனால ஒன்றும் குழப்பமும் இல்லை. அதனால முடியலன்னா சொல்லிடுவோம் இல்லைங்க, இந்த மாதிரி நீங்க பாத்துக்குங்க இன்னைக்குன்னு. அதனால
உங்களோட ஆற்று பிரவாகம் போல்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி போட்டோம். தப்பே இல்லை, இனிமையா இருக்கு. தப்பே இல்லைன்னு சொல்லக்கூடாது, இனிமையா இருக்கு. தொடருங்கம்மா. நன்றி. சத்யநாராயண ஐயா கருத்தை நான் முழுமையா வரவேற்கிறேன். அவரோட கருத்து தான் அதுவும். நாம் வழக்கமா சொல்றதுதான் திருமந்திரத்துக்கான விளக்கங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம இதுல தேடினாலும் சரி, புக்கு வாங்கினாலும் சரி, ஒவ்வொரு பாட்டுக்கும் அதிகபட்சம் ஒரு 5 வரி 6 வரியில பிடிச்சிடறாங்க. இல்ல ஒரு பேராகிராஃப் மாதிரி ஒரு பக்கத்துக்கு எழுதியிருந்தாலுமே கூட இங்க கிடைக்கிற விளக்கங்கள் நீங்க கொடுக்குற விளக்கமா இருக்கட்டும், மத்தவங்க வந்து கொடுக்குற விளக்கமா இருக்கட்டும், இந்த அளவு வந்து எங்கேயுமே பார்க்கல. நான் நிறைய புக் வாங்கணும்ட்டு போய் தேடி பார்க்கும்போது நான் திரும்ப வச்சுட்டு வந்துடுவேன். இதுல என்ன இருக்குது, இதுல ஒண்ணுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு வந்துடுவேன். நம்ம இதுல அவ்வளவு இது சொல்றாங்களே, அதுல கொஞ்சம் கூட இதுல இல்லையே அப்படிங்கிற மாதிரிலாம் யோசனை பண்ணி வச்சுட்டு வந்துடுவேன். நான் இதை பத்தி எங்கேயாவது திருமந்திரத்தை பத்தி நாம ஏதாவது சொன்னோம்னா திருப்பி நம்ம கிட்ட அது என்னன்னு கேட்கறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி தான். அதுல யாராவது கேட்கறவங்களுக்கு நான் இந்த தளத்தை சொல்லி நீங்க இதுல வந்து கேட்டு பாருங்க, ஒவ்வொருத்துக்கும் அவங்க எவ்வளவு விளக்கம் சொல்றாங்க, ஒவ்வொரு பாட்டுக்கு எவ்வளவு விளக்கம் சொல்றாங்க அப்படின்னு. எனக்கு ஒவ்வொருத்தர் பேசும்போதும் அதை எனக்கு பிரைஸ் பண்ணி சொல்லணும். உங்களுடைய பாடல் நீங்க சொல்லுகின்ற கருத்துல இருந்து மேற்கோள் காட்டி சொல்லணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இருக்கு. அதுக்கான இது என்கிட்ட இல்லை. அது எப்படி எடுத்து சொல்ல இவர் அழகேசனையா ரொம்ப அருமையா அதை பண்ணுவார். நான் அதனால அழகேசனையா நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க நீங்க பண்ணுங்க நான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லுவாரு. இந்த நெறியாள்கை செய்யும் போது என்ன ஒரு அதுலயும் கீழே இருக்கிற கேட்கும் தளத்தில் இருக்கும் நண்பர்களுக்கும் மேல நெறியாள்கை செய்யறவங்களுக்கும் என்ன ஒரு இதுனா, இப்ப அவங்களுக்கு வேலை இருந்தா டக்குன்னு வெளியில போயிடலாம், வெளில போயிட்டு கூட வந்துக்கலாம், அவங்க மறுபடியும் கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப நம்ம மாடரேட் செய்யும் போது நமக்கு ஏதாவது ஒரு சில வேலைகள் இருக்கு அப்படின்னா நம்ம விட்டுட்டு போக முடியாது. அது ஒண்ணுதான் இதுல இருக்கிற ஒரு சின்ன இது. அப்ப அந்த மாதிரி இருந்ததுன்னா அப்ப மேல சொல்லிடுவோம், அவர் ஐயா நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு அவருக்கு ஒரு மெசேஜ் போட்டுறதோ, சத்யநாராயணக்கு ஒரு மெசேஜ் போட்டுறதோ போட்டு அந்த மாதிரி ஏதோ நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட முடியும். திடீர்னு இப்ப நான் பேசிட்டு இருக்கேன், திடீர்னு யாராவது ஒருத்தர் வருவாங்க, திடீர்னு பத்திரிக்கை வந்திருப்பாங்க, நம்ம டக்குன்னு எந்திரிச்சு நம்ம தவிர்க்கவே முடியாம போற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில எப்பாவது ஒரு சில டைம் நகரும். அது வந்து ஒரு பிரச்சனையே இல்லை. நீங்க இப்ப தொடர்றது ரொம்ப அருமையா இருக்கு. நீங்க மட்டும் இல்ல, வித்யாம்மா, மகேந்திரன் ஐயா, அர்த்தன ஐயா வரலன்னா அன்னைக்கு வந்து என்னமோ ஒரு பொசுக்குன்னு இருக்கிற மாதிரியே இருக்கும். அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்குங்கம்மா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஐயா சத்யநாராயண ஐயா சொன்ன மாதிரி ஏதோ ஒரு சில நாள் தான் 7 10 7 கால் போகுது. ஒன்றும் அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லா நாளும் போச்சு அப்படின்னா நம்ம அதை பத்தி நம்ம அவரோட கருத்தை முழுமையா நான் வழிமொழிகிறேன். வேற யாரும் கீழே இருக்கிறவங்க தங்கள் கருத்துக்களை வந்து பகிர்ந்து கொள்ளலாம். அனைவருக்கும் வணக்கம். விந்திய கௌரி பேசுகிறேன். கிருத்திகாம்மா, நீங்கள் உரையாற்றுறது ரொம்ப சிறப்பாக இருக்குமா. நான் சிவபெருமானுடைய தோற்றத்தை பற்றி படிச்சிருக்கேன். திருமூலர் எழுதிய அந்த மந்திரத்தை பெரும்பாலும் நான் சிவனுடைய அந்த மந்திரமாக பார்த்து தான் படிச்சிருக்கேன். உமையோட அந்த தோற்றம், உமையோட அருள்தன்மை, அவளோட மகிமை, அவளோட அந்த பேருக்கான அந்த விளக்கம், இன்னும் யோக கலை தொடர்பானது, மற்ற எல்லாத்தையுமே நீங்கள் ரொம்ப சிறப்பாக, நுட்பமாக, அருமையாக, எளிமையாக இந்த உலகத்தில் உள்ளதை சொல்லி நீங்கள் புரிய வைக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்குமா. மன நிறைவாக எங்களுக்கு இருக்குமா. ஒவ்வொரு நூலில் உள்ள கருத்துக்களையும் நீங்கள் வந்து உமையம்மையோட சிறப்பை பற்றி சொல்கிறப்போ உண்மைக்கே எனக்கு நெகிழ்வாக இருக்கும். நல்ல வேளை இந்த தளத்தில் நம்ம இணைந்தோம், எவ்வளோ அரிய பல செய்திகளையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நினைப்பேம்மா. நான் வந்து எல்லார் பேசுகிறதையும் கேட்டுருவேம்மா. திருமந்திர இந்த தளத்தை மட்டும் நான் வந்து என்றைக்குமே விடவே மாட்டேன், கேட்டுகிட்டே இருப்பேன். ரொம்ப பிடிச்சிருக்குமா. நீங்கள் இந்த பணியை தொடர்ந்து செய்யுங்கம்மா. நன்றிம்மா. ஆமா, அர்த்தநாரி ஐயா இருந்தாலும் இதுதான் சொல்லியிருப்பாரு. உங்களுக்கு இவ்வளவு விசிறிகள் இருக்காங்கன்னு இதுல இருந்தே நீங்க தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? நன்றி நன்றி நன்றி. நான் ரொம்ப இது ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் மாதிரி தான் நான் வந்து கேட்டேன். ஏன்னா தெரியும், சத்யநாராயண ஐயாக்கு, ரத்னா ஐயாக்கு, லயன் ஐயாக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம வந்து யாராவது ரொம்ப அதிக நேரம் எடுத்துக்கிட்டாங்கன்னா கீழே இருக்கிறவங்க, நம்ம கேட்கிறவங்க என்ன மாதிரியான மனநிலையை வெளிப்படுத்தினாங்க, நம்ம அதுக்கு என்ன பண்ணோம், இதெல்லாமே நமக்கு தெரியும்.
அதனால நானும் அதுல ஒரு பங்கா இருந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு செல்ஃப் அனாலிசிஸ்ல தான் நான் இதை கேட்டேன். சரி தேவி சொல்றா பேசலாம் அப்படின்னு தான் நான் பேசினேன். ஆனாலும் இந்த சுய அலசலும் கொஞ்சம் வந்தது, அந்த சந்தேகம் எனக்குள்ள இருந்தது. அதனாலதான் நான் கேட்டேன். மிச்சப்படி வேற ஒண்ணும் இல்ல. மிக்க நன்றி. நம்ம இது நடக்கட்டும், இப்படி நடக்கட்டும். நன்றி நன்றி. கூட ஒண்ணு சொல்றதாங்கன்னாமா, இங்க இருக்கிறவங்க யாருக்குமே நம்ம திருமந்திரம் இதெல்லாம் பேசிட்டு அப்புறம் அகந்தைன்னு ஒண்ணு இருக்க முடியுமா? இருக்கக்கூடாது, இருக்காது. அதனால ஒத்த கருத்தோட பயணிக்கிறதுனால இப்ப நீங்க நிறைய நேரம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், ஒரு பேச்சுக்கு நீங்க சொன்னதுக்காக அடுத்து வரவங்களுக்கு தெரியல, நீங்க என்ன டச் பண்ணீங்களோ அதை டச் பண்ண மாட்டாங்க. அப்படித்தான் இங்க போயிட்டு இருக்கு. இப்ப ஒருத்தர் சொன்ன கருத்தை வேற ஒரு பார்வையில பாக்குற மாதிரிதான் இருக்கிறதுனால எல்லாமே புதுமையா தான் இருக்கு. அதனால ரொம்ப அருமையா போயிட்டு இருக்கு. சேர்ந்து பயணிப்போம், அவ்வளவுதான். நன்றிங்க. எனக்கு சரவணன் ஐயா பேசுறதும் இந்தியாமா பேசுறதும் எப்படி இருக்குன்னா, ஒரு கண்ணதாசன் பாடல் மாதிரி, அப்படி வரிக்கு வரி எளிமையா அப்படி அவங்க 2 பேரும் சொல்லிடுவாங்க. உங்களோட இது வந்து ஒரு வைரமுத்துவோட கவிதை மாதிரி ரொம்ப அட அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தோட நான் கேட்டுக்கிட்டு இருப்பேன். நம்ம ஒரு சிலது புரியாது, ஒரு சிலது நிறைய புரியும். இப்படி இதுக்கு இப்படி ஒரு ஊமை சொல்லி சொல்றாங்களா அப்படிங்கிறது. வாசுதேவன் ஐயா வந்து வாசிக்கிறது வந்து அவர் சொல்றது, அவருடைய அனுபவம் சொல்றது வந்து அவருக்கு ஹைக்கூ மாதிரி இருக்கும். என்ன சொல்றாருன்னே புரியாது. நான் அப்படியே கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு இருப்பேன். அழகேசன் ஐயாட்ட கூட கேட்பேன், இல்லைங்க எனக்கு அது அவர் என்ன சொன்னாருன்னே புரியலீங்க அப்படின்னு அவர்கிட்டே கூட நான் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரிதான் உங்களுடைய இதுங்கிறது வந்து ஒரு தனித்தன்மையா இத்தனையும் அதை எழுதி வைக்காம மனசுல இருந்து படப்படப்படன்னு நீங்க சொல்ற விஷயங்கள். இன்னும் சொல்ல போனா சாயங்காலத்துல தேவி பாகவதம் ஈவினிங் நைட் வர்றது வந்து நான் நிறைய மிஸ் பண்றேன். நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதற்கான ஒரு நேரம் கொடுக்கணும். காலையில எந்திரிச்சோன்னா கேள்வி ஞானம், இரவு படுக்கும்போது தேவி பாகவதம் 2 சத்சங்கத்தை வந்து இருக்கிறதுங்கிறது அதுக்கு ஒரு கொடுப்புல வேணும் அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். அதை மிஸ் பண்றதுதான் இந்த டைம்ல நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். அதற்கு முடிந்ததுன்னா அதற்கு ஏற்பாடு செய்யும். நன்றி. நான் முயற்சி பண்றேன். நான் எங்க முயற்சி பண்றது? அவ அதுக்கு உண்டான வழிய பண்ணட்டும். நானும் அதை பத்தி யோசிச்சுட்டு தான் இருக்கேன். தேவி வந்து பண்ணு அப்படின்னு இன்னும் சொல்லலன்னு நினைக்கிறேன். இல்ல சொல்லி என் காதுல விழலையா, அதுவும் எனக்கு தெரியல. நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி. நன்றி. வணக்கம். நான் ஒன்று சொல்லணும் அப்படின்னா, ஆக்சுவலாக கிருத்திகா அம்மா வந்து இந்த தேவி சார்ந்த அந்த உரையெல்லாம் பேச நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா அதில் உள்ள அந்த அதிநுட்பங்கள் நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு பின்னாடி உள்ள அந்த இப்போ நம்ம அவங்களுக்கு அந்த தோணுகின்ற அந்த ஒரு கேள்விக்கான காரணமாகவும் நான் என்ன பார்க்குறேன்னா, இப்போ 2 இது வந்து நம்ம சக்தி பேதம் பார்த்துட்டு இப்போ வைரவி மந்திரம் பார்க்குறோம். முழுக்க சக்தி மயம். அப்போ அது வந்து அவங்ககிட்டயே வந்து ஒவ்வொரு டிஎன்ஏலையும் அவங்ககிட்ட பதிஞ்ச ஒன்று தான். அதனால வந்து அதை அந்த இதில் சொல்லுவாங்க இல்லையா, வேர்ட்ஸ் ஒர்க் வந்து சொல்லுவார், போயம் அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஸ்பான்டேனியஸ் ஓவர்ஃப்ளோ ஆஃப் பவர்ஃபுல் ஃபீலிங்ஸ் அப்படிம்பாரு. அந்த மாதிரி தங்குதடை இல்லாத அந்த ஒரு பெரும் அந்த சக்தி பிரவாகம் வந்து அப்படியே வருது. அதுவும் இந்த மாதிரியான ஒரு சிலருக்கு வந்து அந்த அவங்களுக்கு பிடிச்ச அந்த சில துறைகள் பாடல்கள் வந்து கொடுக்கும் பொழுது அது இன்னும் அப்படியே ஒரு பேரெழுச்சியோட ஒரு ஃப்ளோவா வரும்ல, அது மாதிரி தான் வரதா நான் பார்க்குறேன். அதனால தொடருங்களம்மா. நன்றி, வணக்கம். முடிந்தால் நீங்க இதை புத்தக வடிவங்கள்லையும் கொண்டு வரணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன். நன்றி. நன்றி. நேரம் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்துங்களா? நன்றிப்பா. நிறைவு செய்து கொள்ள நினைக்கிறேன். திருமந்திரம் கேட்க, ஓத, பயில, அறிவில் உணர்வில் தூய்மையும் ஆன்ம உணர்வும் துணிவும் சஞ்சலம் சங்கடமற்ற வாழ்க்கையும் இவன் மீது உண்மையான உணர்வுகளும் கிட்டும். யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற திருமூலர் கூற்றுக்கிணங்க வந்திருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட சான்றோர்கள் மெய்யன்பர்களுக்கும் மிக்க நன்றி. தளம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு கேள்வி சந்திப்போம். 5, 4, 3, 2, 1.